வெற்றிவேலும் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல பிரணாபுரி இறைவனுக்கு அரோகரா. குருநாதர் அருணாபெருமான் தொடரே சரம் சம்சரம் இளஞ்சியமர் பெருமாளுக்கு அரோகரா. எம்பெருமான் கருணை முழு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமூர் திருப்பண்ட மகாமத்தத்தில் கௌமாரன் தத்துவ வருஷப்படி பாடம் 972 கொந்தள ஓலை குலுங்கிடான தூங்கும் இளஞ்சி தத்துவ திருப்பூருக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடிக்கு. முருகா, திருவடி தரிசிக்க அருள்வாய் என்று திருவடி பெற பாடப்பெற்ற பாடல். தந்தன தான தனந்தன தான தந்தன தான தனந்தன தான தந்தன தான தனந்தன தான தனதான என்ற சந்தகுடிப்பையுடைய பாடல். கொந்தள ஓலை குலுங்கிட வாடி சங்குடன் ஆடி கலண்டிட மேக கொண்டைகள் மாலை சரிந்திட வாசப் பனிநீர் சேர் கொங்கைகள் மார்பு குலைந்திட வாடி கண்கையில் மேனிசி வந்திட கோவை கொஞ்சிய வாய் இரசம் கொடு மோகக் கடலுடை சந்திர ஆரம் அழிந்திட நூலில் பங்கிடை ஆடை தோன்றிட நேசம் தந்திட மாலும் ததும்பியும் மூழ்கு ஊற்றிடு போது உன் சந்திரமணி மோங்களும் நீல சந்திரகி மேல்கூடு அமர்ந்திடு பாத சந்திரவாகு சதங்கையும் ஓ சற்று அருள்வாயே. சுந்தரர் பாடல் ஒன்று. இரு தாழை கொண்டு நல் தூது நடந்தவர் ஆக தொந்தமுடு ஆடி இருந்தவள் ஞான சிவகாமி தொண்டர்கள் ஆகம் அமர்ந்தவள் நீலச்சங்கரி மோகசௌந்தரி கோலச்சுந்தரி காளி பயந்தருள் ஆணைக்கிளையோனே. இந்திரவேதர் பயங்கட சூரை சிந்திட வேல்கோடி எறிந்து நல் தொகைக்கு இன்புற மேவி இருந்திட வேத பொருளோனே. எண்புணம் மேவி இருந்தவள் மோக பெண்திரு வாழை மணந்து இயலார் சொற்கு இஞ்சி அளாவும் இளஞ்சி விசாக பெருமாளே. கொந்தள ஓலை குலுங்கிட வாடி சங்குடன் ஆடி கலண்டிட மேக கொண்டைகள் மாலை சரிந்திட வாச பனிநீர் சேர் கொங்கைகள் மார்பு குழந்திட வாடி கண் கையில் மேனிசி வந்திட கோவை கொஞ்சிய வாய் இரசம் கொடு மோகக்கடலூடே சந்திர ஆரம் கழிந்திட நூலில் பங்கிடை ஆடை தோன்றிட நேசம் தந்திட மாலும் ததும்பியும் மூழ்கு ஊற்றிடு போது உன் சந்திரமேனி முங்களும் நீல சந்திரகி மேல்கூடு அமர்ந்திடு பாத சந்திரவாகு சதங்கையும் ஓ சற்று அருள்வாயின்னு முதல் பகுதியில் பாடுறார். இப்போ முதல் பகுதியில் என்ன சொல்கிறார்? முதல் கொந்தள ஓலை அப்படின்னா தலைமயிர் சூடின் கீழ் அந்த காலத்து காது ஓலைகள்லாம் குலுங்கும். அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். காது ஓலைகள் குலுங்கி அசைய வாடி என்னும் காதனியும் சங்கு வளையலும் ஆடி மோதிரமும் கடல கருமேகம் போன்ற கூந்தலில் உள்ள பூமாலைகள் சரிய நறுமண பன்னீர் சேர்ந்து கொங்கைகள் மார்பில் துவள வாடி அம்பு போன்றதும் கயல்மீன் போன்றதுமான கண்ணும் மேனியும் சிவக்க கொவ்வைப்பழம் போலிருந்து கொஞ்சம் வாய்தழ் இனிப்பு உருளை கொடுக்க காம இச்சை கடலிடையே சந்திரகாரம் எனப்பட்ட பொன்மாலையா அலைந்து குலைய நூல் போன்ற பாகமான இடையில் ஆடை குலைந்து துவட்சியுற நேசம் அன்பு தந்திட அல்லது தரும்படி மால் காம இச்சை ததும்பியும் பொங்கி எழுந்து அந்த இச்சையில் நான் முழுகின்ற சமய உன்னுடைய நிலவொளி மேனியையும் திருமூங்களையும் உன் நீலச்சிகண்டி என்னும் நீல மயில் வாகனத்தில் நீ அதன் மீது ஏறி அமர்ந்திடும் திருவடியில் உள்ளதும் சந்திர அதாவது நிலவொளியையும் அல்லது சம்திர சுகத்தை செய்கின்ற ஸ்திரமான வாகு அழகையும் கொண்டதுமான சதங்கை கிண்கிணியும் நான் காணும்படி சற்று அருள்வாயும் வேண்டுகிறார். என்ன ஒரு இணக்கமான வேண்டுதல்! எவ்வளவு அருமையாக கேட்கிறார். 2வது பகுதி. சுந்தரர் பாடல் உகந்து இரு தாழை கொண்டு நல் தூது நடந்தவர் ஆக தொந்தமோடு ஆடியிருந்தவள் ஞான சிவகாமி தொண்டர்கள் ஆகம் அமர்ந்தவள் நீலசங்கரி மோகசௌந்தரி கோல சுந்தரி காளி பயந்தருள் ஆணைக்கு இளையோனே. பயந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருப்பாட்டில் மகிழ்ந்து தன்னுடைய 2 திருவடிகள் கொண்டே கால்நடையாய் நல்ல தூது நடந்தவருடைய அதாவது சிவபெருமானுடைய ஆக தொந்தமோடு ஆடி தேகத்தில் சேர்ந்தவளாய் நடனமாடி இருந்தவள் ஞானவல்லியாம் சிவகாமி அம்மை அடியாருடைய உடலெடுத்தே இடம் கொண்டு அமர்ந்தவள் நீல சங்கரி மோகசௌந்தரி மோக அழகிய சுந்தரி காளி பெற்றெடுத்த யானைக்கு அதாவது கணபதிக்கு இளையவனே. இந்திரவேதர் பயங்கட சூரை சிந்திட வேல்கூடி இருந்து நல் தோகைக்கு இன்புற மேவி இருந்திடு வேத பொருளோடு. இந்திரர்கள் பிரம்மர்கள் இவர்கள் அடைந்த பயம் நீங்க சூரன் அடிந்து அடங்க வேலை செலுத்தி நல்ல மயில்மேல் இன்பகரமாக வீற்றிருந்து அருள்பாலிக்கும் வேத பொருளான பெருமாளே. ஈற்றடி எண்புண மேவி இருந்தவள் மோக பெண் திரு வாழை மணந்து இயலார் சொற்கு இஞ்சியலாவும் இளஞ்சி விசாக பெருமாளே. மதிக்கத்தக்க திணைப்புணத்தில் மேவி இருந்தவள் மோகப்பெண் உனக்கு மோகம் தந்து
நங்கை திருவாள் லக்ஷ்மீகரம் நிறைந்தவள் ஆகிய வள்ளியை திருமணம் செய்த இயலார் தகுதி நிறைந்த சொற்கு புகழுக்கு அல்லது இயலார் இயல் தமிழ் புலவர்களின் சொல்லுக்குரிய பெருமாளே, இஞ்சி அடாவும் மதுரைகள் ஓங்கி உயர்ந்துள்ள இளஞ்சி தளத்தில் வீற்றிருந்து அழுவாளிக்கும் விசாக பெருமாளே, அல்லது இயற்றமிழ் புலவர்களின் சொற்கு சொல்லின் பெருக்கம் போல உயர்ந்து பெருகியுள்ள மதுரைகள் உயர்ந்துள்ள இளஞ்சி எனும் திருத்தலத்தில் உரையும் விசாக பெருமாளே, சதங்கையும் ஓ சற்று அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல். இது இப்போ என்ன இதில் குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொந்தள ஓலை அப்படிங்கிறது கொந்து இள ஓலைன்னு இருந்திருக்கணும். அது கொந்தள ஓலைன்னு வந்திருக்கு. அந்த பாடவேத்தை நினைவு கொள்ளணும். அடுத்தது சந்திர ஆரமணிந்திர. சந்திர ஆரம்பம் சந்திரம் போன்ற வட்டமான தங்க வளையல்கள், கோக்கப்பெற்ற மாலை வகை, தங்க வளையங்கள் கோக்கப்பெற்ற மாலை வகை மணிகனம். அடுத்து சந்திரமேனி படிச்சுக்கோங்க. சந்திர நிறங்களும் கண்குளிர் எந்த முன் சந்தியாவோ. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பிரயோகம், சந்திரகிங்கிறார். சந்திரகினா மயில். ரொம்ப குறைவான இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வார்த்தை பிரவாகம். அடுத்தது சந்திரவாங்கிறது சம் திர வாகு சதங்கைன்னு பிரிஞ்சுக்கணும். சுகத்தை செய்கின்ற ஸ்திரமான அழகை உடைய சதங்கை. அடுத்த ரெண்டாவது பதில் சுந்தரர் பாட உகந்து இரு சுந்தரர் பாடல் உகந்து இரு தாளை. அதாவது சுந்தரருக்காக சிவபெருமான் தூது சென்ற வரலாறு. அடுத்தது தொந்தமூடு ஆடிங்கிறார். சிவனது ஆக தொங்கமோடு ஆடி, சிவனுடைய உடையில் சேர்ந்தவளாய் நடனம் ஆடியவள். ஆடுவர் தூமுறுவல் துளங்கும் உடம்பினராய் நாரியோர் பாகமாக நடமாட வல்ல நம்பனம்பர் சம்மதம். அடுத்தது தொண்டர்கள் ஆகம் அமர்ந்தவள். சிவபெருமான் போற்றி என்பார்வர் தங்கள் ஆகம் உறைவிடமாக அமர்ந்தவர் அப்படின்னு சம்மதசுரர். அடுத்தது வேத பொருளானே. நம்ம திருப்பூர் படிச்சுக்கோங்க. நாலாந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மாறுதட்டும் பெரும்பாடேம்பார். நம்ம ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம். நீலங்கொள் மேகத்தின் மைமீதே என்ற திருப்பூரில் அதை படிச்சிருக்கோம். அடுத்தது ஈற்றடி. மணந்தியர் அப்படின்னா மணந்தியலார் மணந்தியல் ஆர், அதாவது மணந்த இயல் ஆர்னு பிரிச்சுக்கணும். அப்படி பிரித்து நம்ம பொருள் பார்த்துருக்கோம். இப்போ இந்த அற்புதமான பாடலில் என்னென்ன முக்கிய குறிப்புகள் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். கொந்தள ஓலை குலுங்கிட. கொந்தளம்னா பெண்களின் தலைமைச்சொல். வாடி சங்கோடு ஆடி கலண்டிட. வாடினா வாடிகை, பெண்களின் காதணி வகைகளில் ஒன்று. சங்குனா சங்கிலான வளையல்கள். ஆடினா கனையாடி மோதிரம். மேக கொண்டைகள் மாலை சந்திர. கருமேகம் போன்றுள்ள கூந்தலை கொண்டையாக முடித்து அதன் மீது மாலைகள் அணிந்துள்ளார்கள் பெண்கள். வாடி கண்கையில் மேனி சேர்ந்தது. வாடினா அம்பு. சந்திர மேனி மோங்கள். சந்திரனை ஒத்த ஒளி பொருந்திய குளிர்ந்த திருமேனியும் அந்த திருமுகத்தில் விளங்கும் 12 திருக்கண்களும். நீல சந்திரகி மேல்கூடு அமர்ந்திடு பாத சந்திரவாகு சந்தங்கை. நீலச்சந்திரனா நீலமை. சந்திரவாகனா சம் திரவாகு நல்ல திரண்ட அழகு. சுந்தரர் பாடல் உகந்து இரு தாளை கொண்டு நல் தூது நடந்தவராக தொந்தமோடு ஆடியிருந்தவள். ஆகம்னா உடல் திருமேனி, தொந்தம்னா தொடர்பு புணர்ச்சி. சிவபெருமான திருமேனியில் கலந்திருந்தவள் ஆகிய உமாதேவியார். அது சொல்றார். நாரி ஒரு பாகமாக நடமாட வல்ல நரையூரி நம்பன்பர். நேரியன் ஆகுமல்லன் ஒருபாலும் ஏனி அறியான் முன் ஆய ஒடியான் நீர் இயல்காலும் ஆகி நிறைவானும் ஆகி உறுதியும் ஆய நிமலன் ஊரியல் பிச்சை பேணி உலகங்கள் ஏத்த நல்குண்டு பண்டு சுடலை நாரியோர் பாகமாட நடமாட வல்ல நரையூரின் நம்பன் அவனேம்பர். பல பாடல் சொல்லலாம். தூமுருவல் துளங்கும் உடம்பினராய் அப்படிங்கிறது உமாதேவி அம்மையாரை, அதாவது உமாதேவியை திருமேனியின் ஒரு பாகத்தில் கொண்டதை குறிக்கும். சுந்தரர் பாடல் உகந்து இரு தாளை கொண்டு நல் தூது நடந்தவர். இது நம்ம ஏற்கனவே படித்த வரலாறு தான். தொண்டர்கள் ஆகம் அமர்ந்தவள். அடியாருடைய உடம்பை திருக்கோயிலாக கொண்டு அமர்ந்தவன் இறைவன். போகமும் இன்பமும் ஆகி போற்றி என்பார் அவர்தங்கள்
ஆகம் உறைவிடமாக அமர்ந்தவர் கொன்றையினோடும் நாகமும் திங்களும் சூடி நல் நுதன் மங்கைதன் மேனி பாகம் உகந்தவர் தாமும் பாண்டி கொடுமுடியாருன்னு திருஞான சம்பந்த தேவாரத்தை சொல்றார். இது நிறைய திருவாசக பாடலாம் சொல்லலாம். தந்தது உன் தன்னை கொண்டத்து எந்தன்னை சங்கராத ஆர்களோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ வெற்றது ஒன்று என்பால் சிந்தையை கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டா யான் இதற்கு இளன் ஒரு கைமாறு என்பார். நல் தோகைக்கு இன்புரிமை விருது வேத பொருளோனே. தோகைனா தோகை உடைய மயிலை வாகனமாக உடையவர் முருகவேள். அழகிய வேதங்களின் உட்பொருளாக இருப்பவன் நானேன்னு முருகவேள் மாறுதற்றார். ஏன் உலகம் உணர்ந்து உய்யும் பொருட்டு வேதம் இறைவன் திருவாக்கு தூமுறை பாடும் வாயார் அப்படிங்கிறது பெரிய புராணம் சொல்லுது. அந்த வேதம் பொதுவானது. முருகவேள் 6 சமயங்களுக்கும் பொதுவான கடவுள். அறுசமய சாத்திர பொருளானேயும் திருப்பொருள பிறவியலை ஆற்றல் திருப்பொருள. ஆகவே மறைகள் கூடும் உட்பொருள் அவர் தான். வேத மந்திர ஸ்வரூபாங்கிறார் பழனி திருப்பொருள. குரு கொடியுடன் மயில் ஏறி மந்திரம் புவனகிரி சூழல மறை ஆயிரங்களும் குமரகுரு என வலிய சேடன் அஞ்ச வந்திடுவோனேம்பர் ஒருவரையும் திருப்பொருள. இதனால் வேதகாரனும் முருகப்பெருமான் தான் அப்படிங்கிறது ஞான வீரரும் ஆணவத்தின் அடக்கி பிறவி பெருங்கிடத்தை கடத்துபவரும் அந்த கருணாகர மூர்த்தி ஒருவரேங்கிறது வெள்ளிடை மலை. எண்புணம் மேவி இருந்தவள். எண்ணுதல்னா மதித்தல். என்புணம்னா மதித்து போட்டுதற்குரிய திணைப்புணம். இச்சாசக்தியாக வள்ளியம்மையார் ஜீவான்மாக வள்ளிமல் அவதரித்து திணைப்புணத்தை காவல் காக்கிறார். அந்த கதை நம்ம அதனுடைய குறிப்பை நம்ம படிச்சிட்டோம். வள்ளிநாய் ஜீவான்மா திணைப்புணம் உள்ளம் திணைப்பை நல்ல எண்ணங்கள் பறவைகள் தீய நினைவுகள் பசுங்கதிர் ஞான அனுபவம். சரியா? ஏற்கனவே நம்ம படித்த ஒரு சிந்தித்த விஷயந்தான். நாவலர் பாடிய நூலிசையால் வரும் நாரதனால் புகழ் குரமாதை நாடிய காணிட கூடிய சேவக நாயக மாமையில் உடையவனும்பார் ஏவின் நேர்வெடுத்து போல. நாரதன் அன்று சகாயம் முடிஞ்சிட நாயகி பயன்படுவது தேடி நாணமடைந்து உருமாறிய வஞ்சக நாடிய பங்கைய பதம் நோவ மாரசரம்பட மோகம் உடன் குறவான குறிஞ்சியின் விசையை போய் மாமுனிவன் புனர் மான் உதவும் தனிமானை மனம் செய்த பெருமானேம்பர் பாரணரும் திருப்பூரில். வள்ளி திருமணம் பற்றி அருணைய பெருமான் அழகுற பாடியிருக்கார். வள்ளி திருமணம் பல அருமையான தத்துவங்கள் உடையது. பல இடங்களில் படிச்சிருக்கோம். மோகப்பெண் திருவாழை மணந்து வள்ளிநாயிடம் முருகப்பெருமான் மோகம் கொண்டு என்றது அருணைய பெருமான் திருப்பூர் ஆங்காங்கே வைத்து அழகாக பாடியிருக்கார். முருகப்பெருமான் கிழவடியும் பூண்டு வள்ளிநாயிட்ட போனது. குறவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய் புக்கு நின்று குருவி ஓடித்திருந்த மானை குணமதாக்கி சிறந்த வடிகாட்டி புணர்ந்த குமரக்கோட்டை தமர்ந்த பெருமாளை கட்சி திருப்பூர் புனர் வேட தந்த பொன் குரமாது இன்புற புனர் காதல் கொண்டு அக்கிழவோனையும் பழனி திருப்பூர். செட்டி வேடம் பூண்டது செட்டி என்று வனம் மேவி இன்பரச சக்தியின் செயல் நாடு அன்புருக தெட்டி வந்து புலியூரின் மன்றுள் வளர் பெருமாளையும் சிதம்பர திருப்பூர். வள்ளிநாய்க்கா மடல் ஏறியது முருகப்பெருமான் வள்ளிமலையில் திரிந்தது. வள்ளிநாய் தந்த திணைமாவை முருகப்பெருமான் உண்டது. வள்ளிநாயகி முன்னர் அழகனாய் முருகப்பெருமான் தோன்றியது. அவளுடைய திருக்கையும் திருவடியும் பிடித்தது. பாகு கனிமொழி பாது குரமகள் பாதமுருடைய மனவாளா. வள்ளிநாயின் எதிரில் துறவியாய் தோன்றியது. வள்ளிநாயை கண்ணமிட்டு திருடியது. முருகப்பெருமான் வள்ளிநாயகி தோளில் ஏற்று ஓடியது. வள்ளிநாயகி முருகப்பெருமான் வணங்கி சரசம் புரிந்தது. சொல்லிட்டே போகலாம். அவ்வளவையும் நம்ம ஏற்கனவே திருப்பூரில் கொண்டாடி இருக்காரு உன்னது. அடுத்தது இஞ்சி அளவும் இளஞ்சி. இஞ்சினா மதில் உயர்ந்த மதிலோடு கூடிய திருக்கோயில். திருஇளஞ்சி என்ற திருத்தலம் தென்காசி ரயில் நிலையத்துக்கு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருக்குற்றலம் திருத்தலத்திற்கு மிக அருகில் இருக்குது. இந்த தலத்தூரை பெருமாள்கிட்ட குமரப்பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறார். முருகா திருவடி தரிசிக்க அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டான் திருடும் இளஞ்சி அமர் திருக்குமரன் திருவடும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமோ வெற்றிவேல் முருகனுக்கு அருவரா. முருகா 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 குரு அருணாபெருமான் திருடரே சரம் பழனாபுரி திருப்பாங்க முருகா 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 முருகா.